பஞ்சு மாதிரி ஜவ்வரிசி ஸ்வீட் கார்ன் தயிர் இட்லி பார்த்துடலாம். இதுக்கு 100 கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி ஊற வச்சு வச்சுக்கோங்க. ஸ்வீட் கார்ன் 200 கிராம் அளவுக்கு நம்ம மிக்சியில் பல்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி சேர்த்துருக்கீங்க. ரவை 200 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 300 கிராம் அளவுக்கு கெட்டி தயிரை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட வேண்டாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அடித்து கலந்துக்கோங்க. உப்பு போட்டு ஒரு ½ அன் ஹவர் போல் ரெஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தாளிப்பு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயில் கடுகு 1 டீஸ்பூன், உடச்சி உளுந்து 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயம், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி துருவல் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். வேண்டானா நீங்கள் கேரட் துருவலோடு சேர்த்துட்டு நீங்கள் அப்படியே இட்லியாக ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். 2 டிப் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். தண்ணி சேர்த்துட வேண்டாம். நல்லா கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ஒரு ½ அன் ஹவர் போல் நல்லா ஊற விட்டு செய்கிறப்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நார்மல் இட்லியை சாப்பிட்டு பொருடிச்சிருந்தால் கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு 15 மினிட்ஸ் போல் வேக விட்டுட்டு நல்லா ஆற விட்டு எடுத்து வேர்க்கடலை சட்னியோடு பரிமாறி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஊத்தப்பத்துக்கு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவை சேர்த்துட்டு நீங்கள் ஊத்தப்பமாக ஊற்றிக்கிடலாம். சூப்பராக இருக்கும். ஃபைனலாக இது ஊத்தப்பமாக ஊற்றி எடுத்தாச்சு. சாம்பாரோட சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.